திருகோணமலை திருக்கடலூரைச் சேர்ந்த 2 மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பரப்பில் காணாமற் போயுள்ளனர். இந்த மீனவர்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை கடலூர் பகுதியிலிருந்து ஒரு நாள் படகு மூலம் கடலுக்கு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இவர்கள் அன்றைய தினம் மாலை கரைக்கு திரும்பாததை அடுத்து சக மீனவர்கள் தேடிச் சென்றபோது கரையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் படகு மற்றும் உபகரணங்கள் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. திருகோணமலை திருக்கடலூரை வசிப்பிடமாக கொண்ட சயந்தன் மோகனதாஸ் மற்றும் உலகநாதன் குமரேசன் ஆகிய இருவரும் முல்லைத்தீவு கடலில் காணாமல் போயுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக கடற்றொழில் திணைக்களத்தின் முல்லைத்தீவு மாவட்ட அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. காணாமற் போன மீனவர்கள் குறித்து முல்லைத்தீவு கடற்படை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட கடற்றொழில் உதவி பணிப்பாளர் ஜெயராஜ் சிங்கம் சுதாகரன் தெரிவித்தார். இது தவிர முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திலும் மீனவர்கள் காணாமற் போனமை தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் முல்லைத்தீவு போலீசார் மீனவர்களை கண்டுபிடிப்பதற்கான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 27 காலமே தொழிலுக்கு வலிக்கிட்ட வெள்ளம் 6 மணிக்கு வலிக்கிட்டது. பின்னேரம் 6:30-7 மணிக்கு திரும்ப வேண்டிய வெள்ளம். அது திரும்பி வராத பட்சத்தில் நாங்கள் இங்கே இருந்து திருப்பி 4 போட்டு வெள்ளத்தை தேடி ஒரு 10 மணி அளவில் இறக்கி விட்டாங்க. இறக்கி போன வெள்ளம் அடுத்த நாள் 28ஆம் தேதி 9 மணிக்கு வெள்ளம் மட்டும் தண்ணியில் தான் இருந்த நிலைமையில் ஆக்கள் இல்லாமல் வெறும் வெள்ளமாக கைப்பற்றப்பட்டிருக்கு. அறிவிச்சிருக்கிறோம், போலீஸில் நன்றி போட்டிருக்கிறோம், எல்லா ஒழுங்கும் செய்திருக்கு. திருமலை மாவட்டத்திலிருந்து தொழிலுக்காக வந்த 2 பேர் அவர தொழிலுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற போட்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு திரும்ப வேண்டிய நேரம், அந்த நேரத்தில் அவர்கள் திரும்பாத பட்சத்தில் திரும்பவும் தேடுதலுக்காக அவர்கள் 4-5 போட்டுகளை அனுப்பியிருக்கின்றார்கள். இரவு 10 மணி இருக்கும் அனுப்பிக்கு. ஆனால் அது திரும்பவும் வந்துட்டு போட்டை காணையில் தேடி திரும்பி வந்து விட்டார்கள்.